DB7 வின்னர் அர்ச்சனா வந்து அருணோட ஃப்ரெண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அருணை வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் அருணுக்கும் பயங்கரமான ஒரு மோதல் நடந்திருக்கும். அதை பற்றி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோஸ்ட்டையே வந்து அவர் பண்ணது தப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தீபக் வந்து லேபர்ஸ்க்கு இவ்வளோ டீ போதும்னு சொன்னது மட்டும் அப்படி லைட்டாக டச் பண்ணி விட்டுட்டாரு. அப்படி நீங்கள் சொன்னது தப்புன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை லைட்டாக டச் பண்ணிட்டு விட்டுட்டாரு. ஆனால் அருணை மட்டும் மூளைக்குள்ளே போய் அருணோட மூளைக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படி யோசிச்சதே தப்பு, லேபருங்கிற வார்த்தை உங்களுக்கு தப்பாக பட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்ப வந்து மைக்கில் வந்து பேசினதெல்லாம் ஃபுல் டேமேஜ் கண்ட்ரோல் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஓவராக பண்ணார். அதுவும் என்னென்னா, அருணுக்கு அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா யாராக இருந்தாலும் இப்படி ஒரு ஹோஸ்ட் இவ்வளோ இது பண்ணும்போது நம்மளே ஆடி போயிடுவோம். ஸோ அப்படி ஆடி போனதுனால அருணுக்கு அந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. நான் ஒரு ஃபேமிலியாக பார்த்தேன். ஸோ இது எதையும் நான் வேலையாக பார்க்கல, என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக பார்த்தேன்னா அருண் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி அருணுக்கு ஒரு மவுத் பீஸாக இருந்து அர்ச்சனா வெளியேருந்து பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கேம், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அதுக்குள்ளே அலவன்சஸ் கிடைக்குது. இதுலேருந்து வெளியே போகிறப்போ ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்குது. அதுக்காக தான் இந்த இவ்வளோ இது ஒரு மைண்ட் கேம்னு தெரிஞ்சு இவ்வளோ டார்ச்சர் எல்லாம் தாங்கிறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஹோஸ்ட்டை பற்றி இப்படி வெளியே இருந்து அவங்க ஒரு வின்னர், அவங்க ஒரு செலிப்ரிட்டி, அவங்க இந்த மாதிரி பேசுகிறது வந்து அவ்வளோ சரியாக இல்லை. அவங்க அப்படி பேசுனது உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சா, இல்லை அப்படி ஹோஸ்ட் அப்படி பேசக்கூடாது தப்புன்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.